ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A2S சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்தியான இட்லி பேட்டர். அதுக்கு தேவையானவை 3 அழாக்கு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். அது கூடவே அரை அழாக்கு உளுத்தம்பருப்பு, அரை அழாக்கு பச்சரிசி, 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். நான் இந்த டம்ளர் அளவுக்கு தான் எல்லா அளவையும் எடுத்துட்டுருக்கேன். இதை எல்லாத்தையும் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொட்டி 4 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சிடலாம். 4 மணி நேரம் ஆயாச்சு. இந்த மாதிரி நல்லா ஊறியாச்சு. இதை இப்போது நல்லா நைஸாக அரைச்சிட்டுலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த பதத்துக்கு இருக்கட்டும் மாவு. ஏன்னா இட்லி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இதை இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அளவுக்கு புளிக்கிறதுக்கு வச்சுருங்க. பாசிப்பருப்புங்கிறதுனால சீக்கிரம் புளிச்சிடும். 2 மணி நேரம் ஆயாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக புளிச்சு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதில் நம்ம சில காய்கறிலாம் சேர்க்க போகிறோம். அதில் 1 கப் அளவுக்கு குடமிளகா நறுக்கியது, 1 கப் அளவுக்கு கேரட் நறுக்கியது, கொஞ்சமாக கோஸ் நறுக்கி எடுத்துட்டுருக்கேன். அது கூடவே பச்சை மிளகாயும் இஞ்சியும் அரைச்சி பேஸ்ட் ஆட்டமாக எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரக பொடி, தேவையான அளவு உப்பு. இதுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துட்டுருக்கேன். இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் சூடு பண்ணுறதுக்கு ஏற்றிருங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடானதும் அதில் நறுக்கி வச்சுருக்கிற கோஸு, குடமிளகா, கேரட் இது 3த்தையும் போட்டு நல்லா வாசனை போய் வர வறுத்துக்கோங்க. இது ரொம்ப வறுக்கணுங்கிறது இல்லை, பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்தா போதும். இதில் இப்போது அரைச்சி வைத்திருக்கல இஞ்சி பச்சை மிளகா பேஸ்ட்டையும் போட்டுக்கோங்க. அது கூடவே வேணுங்கிற உப்பு, மிளகு ஜீரக பொடி இது எல்லாத்தையும் போட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கிடுங்க. இது இப்போ நல்லா வதங்கியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ நம்ம இந்த மாவில் சேர்த்துட்டுலாம். இந்த மாவில் சேர்த்தது நல்லா கலக்கி விட்டுருங்க. இதை இப்போ இந்த ஒரே மாவு வச்சு நான் 4 ஐட்டம் பண்ண போகிறேன். பெரிய இட்லி, மினி இட்லி, குழிப்பணியாரம், இது கூடவே மினி ஊத்தப்பம். இட்லி தட்டில் நல்லா எண்ணெய் தடவி விட்டுருக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கலாம். இப்போது அடுப்பு ஏற்றிக்கோங்க. ஒரு கடாய் வச்சு நல்லா சூடாகட்டும். தண்ணி ஊற்றி ரெடியாக வச்சுருங்க. அதில் நம்ம இட்லி தட்டை எடுத்து வச்சிடலாம். மூடி வச்சுருங்க. இட்லி நல்லா வேகட்டும். இப்போ இன்னொரு அடுப்பில் குழிப்பணியார தட்டியும் சூடு பண்ணுறதுக்கு வச்சுருங்க. இன்னொரு அடுப்பில் தோசைக்கல்லையும் ஏற்றி வச்சுட்டுலாம். இப்போ ரெண்டுமே நல்லா சூடாகட்டும். என்கிட்ட இந்த மாதிரி 4 அடுப்பு இருக்கிறதுனால நான் ஒரே டைமில் இந்த மாதிரி 3 ஐட்டம் காமிக்கிறேன். நீங்கள் தினம் ஒரு ரெசிபின்ட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் இப்போ தோசைக்கல்லில் நம்ம குட்டி குட்டி ஊத்தப்பம் மட்டுமா ஊற்றலாம். நம்ம ஏன் குட்டி குட்டி ஊத்தப்பமாக ஊற்றி காமிக்கிறேன்னாக்கா, குழந்தைகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்னதாக இருந்தாக்கா குழந்தைகள் பொதுவாகவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால நான் குட்டி குட்டி ஊத்தப்பம் மட்டுமா இதை ஊற்றுறேன். இதில் இப்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. குழிப்பணியார தட்டும் நல்லா சூடாயாச்சு. இப்போது எல்லா ஒட்டைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி விட்டுருங்க. அதில் ஸ்பூனால் நீங்கள் ஒவ்வொரு குழிப்பணியார தட்டுலேயும் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டுருங்க.
தோசையை திருப்பி போட்டுருங்க. குழிப்பணியாரத்தை கொஞ்சம் நேரத்துக்காக மூடி வச்சு வேக வச்சிடலாம். தோசை ரெடி ஆயாச்சு, அதை எடுத்துடலாம். நம்ம குழிப்பணியாரமும் அடிப்பக்கம் வெந்தாச்சு, அதை திருப்பி போட்டு மேல் பக்கமும் இப்போது கொஞ்சம் நல்லா வேகிற அளவுக்கு திருப்பி போட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் இட்லி ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். குழிப்பணியாரமும் ரெடி, ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். சூப்பராக ஹெல்தியான பாசிப்பருப்பு இட்லி பேட்டரை வச்சு 4 ரெசிபி தயார். இதை நீங்கள் சாம்பார் கூடவோ இல்லை தேங்காய் சட்னி கூடவோ இல்லை தக்காளி தொக்கு கூடவோ சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் A to S சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.